தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் தூய பேட்ரிக் இணை பேராலய வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கம் மகிழ்ச்சியுடன் வழங்கும் வடகிழக்கு நெல்லை அப்போஸ்தலரும் நமது திருச்சபை தந்தையுமான ரெவரண்ட் ஜான் ஃப்ளெமிங் ஹான்ஸ் வாழ்க்கை வரலாறு இதோ உங்களுக்காக. ஹான்ஸ், என்ன இது இன்னும் ஸ்கூல் பேக்கே தூக்கிட்டு வர? சீக்கிரம் ஸ்கூல் பேக்கை தூர வீசிட்டு வா, நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் விளாடலாம். என் புக்ஸ்லாம் ஸ்கூல்லே போட்டு வந்துட்டேன், நாளைக்கு காலையில் தான் போய் பார்க்கணும். சர்ச்சில் இன்னைக்கு கொயர் ப்ராக்டிஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஆரம்பிச்சிட்டியா? என்னடா 2 நாளா சர்ச்சு கொயர் கூட்ட என்ன எதுவுமே சொல்லாமல் இருக்குன்னு நினைச்சேன். நீ நினச்சிட்டில பின்ன விளங்குமா? ஏய், பேச்சு விடுங்க. ஹான்ஸ், விளாட வரியா வரலையா? மன்னிக்கவும் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கொயர் ப்ராக்டிஸை மிஸ் பண்ண முடியாது. ஹான்ஸ், நல்லா கேட்டுக்கோ. இந்த ஒரு வருஷம்தான் நம்ம இந்த கிரவுண்டில் விளையாட முடியும். அடுத்த வருஷம் ஸ்கூலை விட்டு வெளியே போன பிறகு நம்ம நினைச்சாலும் உள்ளே வர முடியாது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு விளையாட்டை விட சர்ச் ஆக்டிவிட்டீஸ் தான் ரொம்ப முக்கியம். என்னை விட்டுருங்க, நான் நாளைக்கு வரேன். இன்றைக்கி நான் கொயர் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாய். இவன் என்னடா ஆளு, சர்ச்சில் வந்துட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். இவனை புரிஞ்சு கொள்ளவே முடியல. அவன் அப்படிதான்டா. அவனுக்கு சின்ன சின்ன ஒழுக்கங்கள், அவனுக்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள், அதுவும் அவன் வீட்டில் கட்டு கொடுத்த காரியமாக இருக்கும். என்ன சொல்ற நீ? இவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவன் வீடு தான். வீடா? டேய், உங்கள் வீட்டில் என்னைக்காவது குடும்ப ஜபம் நடந்திருக்கா? என்னது குடும்ப ஜபமா? அப்படின்னா? குடும்ப ஜபம் அப்படின்னா அம்மா அப்பா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடி பைபிள் வாசித்து ஜபம் பண்ணுறது. இது ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ அவங்க வீட்டு வசதிப்படி நடத்துவாங்க. இதுதான் குடும்ப ஜபம். அப்போ தினமும் அவங்க வீட்டுக்கு சர்ச்சிலிருந்து ஃபாதர் வருவாங்களா? குடும்ப ஜபத்துக்கு ஃபாதர் வர மாட்டாங்க. அந்தந்த வீட்டில் உள்ள அப்பா தான் அந்தந்த வீட்டுக்கு ஃபாதரு. அவர் தான் அந்த ஜபத்தை முன்னெடுத்து நடத்துவார். அது மட்டும் இல்லை, ஹான்ஸ் வீட்டில் தினம் அவங்க அப்பா ஒரு 1/2 மணி நேரமாக ஜபம் பண்ணுவார். நான் சில நாள் அந்த ஜபத்தை தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன். பா, நிஜமாவாடா சொல்கிற? கேட்கவும் நல்லா இருக்க. ஹான்ஸ் வீடை பாரு, குடும்ப ஜபம் நடக்கிற நல்ல வீடாக இருக்குது. எங்கள் வீடை பாரு, குடிகார வீடாக இருக்குது. எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து பேசுவார் பாரு, ஐயோ அப்படி இருக்கும். உங்கள் அப்பா குடிச்சிட்டு பேசுவார், எங்கள் அப்பா குடிக்காமலே பேசுவார். ஆமாம், உங்கள் அப்பா கோயிலுக்கெல்லாம் போவார்ல, உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் உண்டா? எங்கள் அப்பா கோயில் போகிறதே பதவிக்காக தான். அவருக்கும் எஸ்பாவுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் ஜபம் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. என்னையும் ஜபம் பண்ணி பைபிள் வாசின்னு சொன்னதும் கிடையாது. எங்கள் வீட்டில் எப்பவும் சண்டை தான். நான் ஏன் கோயில் போக மாட்டேன் தெரியுமா? கோயிலுக்கு போனால் எங்கள் அப்பா பண்ணுற சேட்டையை பார்த்து பாதி பேர் என்னை முறைக்கிறாங்க. அவர் பண்ணுற சேட்டையெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்து நான் கோயிலுக்கே போகிறதில்லப்பா. அது உண்மைதான். சர்ச்சினாலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் இதுதானே. நீ நடக்கிற சண்டையும் கூத்தையும் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுலேயும் ஹான்ஸுடு பரலோகமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க உண்மையான கிறிஸ்தவங்களாக வாழ்கிறாங்க. அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறதுனால ஹான்ஸ் இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கான். ஆச்சரியமாக தான் இருக்குது. என்ன செய்ய, நமக்கு கிடைச்சது இவ்வளோதான். சரி, வாங்க விளையாட போவோம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஹான்ஸ். கொயர் ப்ராக்டிஸ்க்கு வழக்கம் போல இன்னைக்கும் நீ தான் முதல் ஆளு. ஆமாம் சார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சார். எங்கள் அப்பாவும் சர்ச்சு கொயர் ப்ராக்டிஸ்க்கு ஒரு நாளும் பிந்தி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஸ்கூலுக்கு பிந்தி போனால் கூட எங்கள் அப்பா மன்னிச்சிடுவாங்க சார். ஆனால் சர்ச்சுக்கு பிந்தி போனால் ரொம்ப கோவப்படுவாங்க சார். அதனால தான் அது உனக்கு பழக்கமாயிருச்சு இல்லையா? உண்மைதான் ஹான்ஸ். ஒரு பிள்ளையோட பழக்க வழக்கம் 90% அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் வருது. அதுக்கு நீ ஒரு உதாரணம் சார். நான் வரும்போது நீங்கள் ஒரு பாட்டு வாசித்துட்டு இருந்தீங்கல்ல, அது என்ன பாட்டு சார்? அது ரொம்ப நல்லா இருக்குது. ஹான்ஸ், இது ஒரு கிறிஸ்மஸ் பாடல். இதை 1741ஆம் ஆண்டு, அதாவது சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடி லத்தீன் மொழியில் ஜான் பிரான்சிஸ் என்பவர் எழுதினார். அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர். இந்த பாட்டை இந்த ஆண்டு 1841ஆம் ஆண்டு ஃபெட்ரிக் ஓக்லி என்பவர் ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த பாட்டு உலகம் முழுவதும் பாடப்படும் என்று நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு அருமையான ஒரு இசையமைப்பு, இவ்வளவு கருத்துமிக்க வரிகள். நிச்சயமாகவே இந்த பாட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிற வரைக்கும் ஒலித்து கொண்டே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக மாஸ்டர். இந்த பாட்டோட மெட்டு கேட்க கேட்க என்னவோ பண்ணுது.
நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாட்டை பாடாத கிறிஸ்மஸ் இந்த உலகத்தில் இருக்காது. இந்த உலகத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த பாட்டு கண்டிப்பாக பாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஹான்ஸ், பரலோகத்தில் நம்ம செய்ய போகிற ஒரே வேலை பாடுவது மட்டுமே. இந்த உலகத்துல ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது தான் பரலோக ராஜா நம்ம எட்டி பார்க்கும். அதனாலதான் ஆராதனைகள்ல பாடல் பாடும்போது பயபக்தியோடு நம்ம பாடணும், முழு பலத்தோடும் பாடணும், தப்பில்லாம பாடணும், சரியா பாடணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு பிராக்டிஸ், இவ்வளவு முயற்சி எல்லாம் எடுக்கிறோம். எப்போ நம்ம ஒரு பாட்டு நம்மளுடைய புகழுக்காகவோ பணத்துக்காகவோ பெருமைக்காகவோ பாடுகிறோமோ அப்போ அந்த பாடல் நிலைத்திருக்காது, சீக்கிரம் காணாம போய்விடும். ஆமாம் சார், எதை செஞ்சாலும் ஆண்டவருக்குன்னு செய்யணும்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. கமான் பாய்ஸ், சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது பாட்டு சொல்லி கொடுக்க போகிறேன். டேய், இன்னைக்கு வாலிபர் கூட்டத்தில் யார் பேசுறாங்க தெரியுமா? தெரியலையே. நம்ம தாத்தா பிரசங்கர் வந்துட்டா ரொம்ப அறுத்துருவார. இல்லைப்பா, நம்ம அப்படி பேசக்கூடாது. நம்மளை தேடி நமக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லணும்னு இந்த வயசான காலத்தில் வர அந்த பிரசங்கர் அப்படி நம்ம பேசக்கூடாது. அதுவும் முன்னே தான் இந்த சர்ச்சில் நம்மளை தேடி நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட பேசுறதுக்கு வேற யார் இருக்கா? அதுவும் சரிதான். நம்ம எதிர்காலத்தை குறித்து யார் கவலைப்படுறா? அந்த தாத்தா தான் பார்க்கும் போதெல்லாம் மனம் திரும்பிட்டியா, மறுபடியும் பிறந்துட்டியா, ரசிக்கப்பட்டியா என்று நமக்கு புரியாத பாஷையில தெரியாத காரியத்தை கேட்டுட்டே இருக்காரு. புரியுதோ தெரியுதோ அது நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். புரியல தெரியலன்னா அதை விட்டுறாதீங்க. அது இல்லாமல் நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதில் அர்த்தமே இல்லை. அந்த வயசான தாத்தா தான் நம்மக்கிட்ட பேச வந்துட்டு இருக்காங்க. எனக்கு அருமையான வாலிப தம்பிமாரே, யாவருக்கும் வணக்கம். வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. சிருஷ்டிகரை நினைப்பது என்பது அவரை மனதில் நிறுத்தி வாழ்வது. தேவன் மனிதனை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றவே சிருஷ்டித்தார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஏன் அவரோட சித்தத்தை செய்யணும்? ரொம்ப நல்ல கேள்வி. வேதம் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் கண்டிப்பா பிதாவின் சித்தத்தை செய்யறலாக வாழணும். இல்லைனா பரலோக ராஜ்யத்துல நம்மளுக்கு இடம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன குறித்து பிதாவின் சித்தம் என்ன, அது தெரிஞ்சாதானே நான் செய்ய முடியும். ரொம்ப சந்தோஷம். உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, முதலாவது நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பிட்டா ஆண்டவர் உன்னை மறுபடியும் பிறக்க வைப்பார். இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தான் ரட்சிப்பு. இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது ஆவியானவர் உன்னை முத்திரை போடுகிறார். நீ விசுவாசத்தில் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிடுகிறாய். எனக்கு ஒரு கேள்வி. மனம் திரும்புன்னு சொல்றீங்களே, நீங்க கையை திருப்புன்னு சொன்னா கையை திருப்பிடுவேன், காலை திருப்புன்னு சொன்னா காலை திருப்பிடுவேன், தலையை திருப்புன்னு சொன்னா தலையை திருப்பிடுவேன். ஆனா மனம் திரும்ப சொல்றீங்களே, அப்படின்னு என்ன? மனசு எங்க இருக்கு? மனசுங்கிறது இதுதான் மனசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மனசு என்ன செய்யும்னு தெரியும். எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். மனசை திருப்பு அப்படின்னா உன் சிந்தனைய, உன் நினைப்ப, உன் யோசனையை திருப்புன்னு அர்த்தம். அருமையான வாலிபர்களே, இன்றைக்கு உங்க சிந்தனை, நினைப்பு, யோசனை எது மேல் இருக்கிறது? அது உலகத்தின் பொருள் மீது இருந்தா உன் மனசு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அது ஒருவேளை பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். உன் மனசு ஓயாமல் அல்லது தொடர்ந்து எதையோ நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு பாரு. உலகத்தையே நினைச்சிட்டு இருந்தா உன் மனசு மனம் திரும்பணும்னு அர்த்தம். இந்த மனசு நீ தான் திருப்பணும். உன் கையில் தான் இருக்கிறது. யூ ஆர் த ஓனர் ஆஃப் யூர் தாட்ஸ். நீ தான் உன் சிந்தனைக்கு ராஜா. நீ தான் யோசனைக்கு எஜமானு. நீ உன் சிந்தனையை, யோசனையை இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்புவதுதான் மனம் திரும்புதல். பெரிய வித்தை இல்லை, இது பெரிய காரியமும் இல்லை. உலகத்தை நோக்கி ஓடுற உன் மனசை இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்புறது தான் மனம் திரும்புதல். புரியுதா? இப்படி மனம் திரும்பினதுக்கு அப்புறம்தான் ஆண்டவர் தன சித்தத்தையும் விருப்பத்தையும் உங்களோட மனசுல பேசுகிறார். அப்படின்னா மனம் திரும்பினதற்கு பிறகும் ஒரு மனிதன் மீது தேவனுக்கு வேறு சித்தம் ஏதாவது இருக்குதா, விருப்பம் ஏதாவது இருக்குதா?
கண்டிப்பா ஒவ்வொரு மனிதன் மீதும் தேவனுக்கு தனிப்பட்ட நோக்கமும் விருப்பமும் உண்டு. ஆனா பொதுவான ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, மனம் திரும்பின எல்லாரும் சுவிசேஷத்தை பரப்பணும். இயேசு கிறிஸ்து இலவசமாக தருகிற ரட்சிப்பை சொல்லணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். இது நம்ம எல்லாரும் மேல விழுந்த கடமை என்று வேதம் சொல்லுது. அதுக்கு தான் ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல. ஆண்டவருடைய பார்வையில ஊழியக்காரங்க விசுவாசிக அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது. வேதத்தின்படி ரெண்டே கூட்டம்தான், ஒன்று விசுவாச கூட்டம், மற்றொன்று அவிசுவாச கூட்டம். விசுவாசிகள் எல்லாரும் சீஷர்கள், சீஷர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். இவர்கள் கண்டிப்பாக சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அது அவர்கள் மேல் விழுந்த கடமை. சரி, நம்ம தான் கொயரில் இருக்கோம், பாட்டு பாடுறோம், இதுவும் ஒரு ஊழியம் தானே, இது போதாதா? சரியான கேள்வி. அதாவது நம்ம எங்க தவறுனோம்னா, கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ்க்கும் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரிக்கும் உள்ள வேறுபாட்டை பார்ப்பதில் நாம் தவறிட்டோம். சர்ச்சுக்கு போறது, பைபிள் வாசிக்கிறது, காணிக்க கொடுக்கிறது, கூட்டத்துக்கு போறது, மற்றவங்க ஹெல்ப் பண்றது, கொயர்ல பாட்டு பாடுறது, இதெல்லாம் கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் ஊழியம் கிடையாது. ஊழியம் அப்படின்னா சுவிசேஷம் சொல்றது, அதாவது குட் நியூஸ். இயேசுவை பற்றியும் அவர் தருகிற பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன் பற்றியும் அறிவிப்பது தான் குட் நியூஸ். தாத்தா, இன்னைக்கு இந்த உலகத்துல குட் நியூஸ் தெரியாதவங்க, அதாவது காஸ்பல் தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க தாத்தா? இந்த உலகத்துல 1/3 மக்கள் கூட இன்னும் சுவிசேஷத்தை கேட்கல. நித்தியமான நரகத்தை நோக்கி கொத்து கொத்தா போயிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சீனா, இந்தியா போன்ற நாடுகள் 1% கூட இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படல. அவங்களுக்கு காஸ்பல் யார் சொல்லுவா தாத்தா? அவங்க எப்படி அதை கேள்விப்படுவாங்க? அயர்லாந்துக்கு ஒரு பேட்ரிக்ஸ் தேவைப்பட்டது போல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பல பேட்ரிக்ஸ் தேவைப்படுறாங்க. ஆனா யார் போவாங்க தான் தெரியல. நான் போறேன் தாத்தா, நான் போறேன், என்ன ஒப்பு கொடுக்கறேன். ஹான்ஸ், இது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு இல்லை. இது சத்தியத்தின் அடிப்படையில் ஆவியானவரின் உதவியோடு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. மிஷனரி வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான வாழ்க்கை அல்ல. அதற்கு வீரமும் தியாகமும் வேணும். இல்ல தாத்தா, இது உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவில்லை. கொஞ்ச காலமாவே என்னோட கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற காரியம் இது. இன்னைக்கு அதை உங்க மூலமா உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ நாம் அதற்காக ஜெபிக்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. உண்மையாதான் சொல்றியா? ஏய், அவன் டிக்கெட் எடுத்துட்டு நிக்கிறான், அடுத்த வாரம் கிளம்புறான். இப்ப வந்து உண்மையா பொய்யான்னு கேக்குற? அவன் திங்ஸ் எல்லாம் கூட லக்கேஜ் புக்கிங் ஆயிடுச்சு. ஏன்டா, ஏன் ஹான்ஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்த? ஏன்னா நீ ரொம்ப அயோக்கிய பயலா இருக்கல்ல, அதான். நாம அயோக்கியங்களா இருக்கிறோமா நல்லவங்களா இருக்கிறோமா அது பிரச்சனை கிடையாது. ஹேன்ஸை பொறுத்தவரை கடவுள் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு தான் முடிவெடுப்பான், இல்லையா ஹேன்ஸ்? உண்மைதான்டா. ஏன் ஹான்ஸ், நிஜமாவே நீ எங்களை விட்டு பிரிந்து போக தான் போறியா? ஆமாடா, இந்த உலகத்துல எல்லாரையும் விட்டு ஒரு நாள் பிரிந்து போக தான் போகணும். யாரும் யாரு கூடயும் நிரந்தரமா சேர்ந்து இருக்க போறதில்ல. ஒரு கட்டத்துல நண்பர்களை விட்டு உறவுகளை விட்டு பிரிந்து தான் போக போறோம். சிலர் ஊரை விட்டு பிரிந்து தேசத்தை விட்டு பிரிந்து போறாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டே பிரிஞ்சு தான் போகணும். உண்மைதான் ஹான்ஸ், ஆனா ரொம்ப வலிக்குது. உன்ன மாதிரி நல்ல நண்பன் ஒருவன் எங்களை விட்டு பிரிந்து போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா பண்றது, எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஆண்டவரோட அழைப்புக்கு கீழ்ப்படியாம உங்களோட கூட இந்த ஊர்லயே இருந்துட்டா என் வாழ்க்கையை நான் நஷ்டப்படுத்திடுவேனே. ஹேன்ஸ் சொல்றது 100க்கு 100 உண்மை. இப்படி ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கடமை, பதவி, வியாபாரம், தொழில், வீடு, வாசல் அப்படின்னு இங்கே இருந்துட்டு வாழ்க்கையின் கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட அங்கிள் ஒருத்தர் கூட வாலிப பையனா இருக்கும்போது ஊழியத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிய முடியாம ஓடி வந்துட்டாரு. இன்னைக்கு 70 வயசுல இருக்காரு. ஆனா அவரால் வாழ்க்கையில தொலைச்ச அந்த நிம்மதிய திரும்ப பெறவே முடியல. நிம்மதியை தேடுவதற்காக என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறாரு. ஆனா எதுலுமே அவர் இழந்த நிம்மதி கிடைக்கவே இல்லை. இந்த உலகத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒருத்தரும் மன நிம்மதியா வாழவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிம்மதியா இருக்கேனா இல்லையா எனக்கு தெரியல. காலையில எந்திரிக்கேன், வேலைக்கு போறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன்,
விருப்பப்படி வாழ்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஹேண்ட்ஸ், என்னை விட்டு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, அவ்வளோதான். நீ மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நிம்மதினா என்னன்னே தெரியாது. சம்பாதிக்கணும், செலவழிக்கணும், ஒரு நாள் செத்து போகணும். இதுக்கிடையில வாழ்க்கையில வர்ற இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் சந்திக்கணும். இதெல்லாம் கூட தாண்டி உள்ளத்துல அமைதி இருக்கா, நிம்மதி இருக்கா, இது என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிலருக்கு பணம் தான் முக்கியமாவே இருக்கு. பணம் கிடைக்குமா, அப்போ நான் அதை செய்யறேன் அப்படின்னு வாழ்றாங்க. சிலர் வாழ்க்கையில புகழும் செல்வாக்கும் தான் முக்கியம்னு நினைக்காங்க. அந்த புகழும் செல்வாக்கும் கிடைச்சா அதை நான் செய்யறேன்னே இருப்பாங்க. யாராவது அவங்கள மதிக்கணும், தன்னை பார்த்து வணக்கம் வைக்கணும், தன்னை புகழும்னே நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இந்த பணம் செல்வாக்கு எதுவுமே நிம்மதியை தராது. இது ஒரு விதமான போதை மயக்கம் மட்டும்தான் தரும். இந்த போதை மயக்கத்தை நிம்மதினே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் இதையே தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா சாவு பயம்னு ஒரு நேரம் வரும் பாருங்க, அப்போ தெரியும் பாருங்க, ஐயோ நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனேன்னு சொல்லிட்டு அப்போதான் அவனுக்கு அறிவே வரும். நீங்க 3 பேருமே இந்த 24 வயசுல நல்ல வாழ்க்கை வாழ்றீங்க. ஆனா ஒரு நண்பனா உங்களை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன். நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யாருக்குமே நிம்மதியே கிடையாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஹேண்ட்ஸ் இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நிம்மதின்னு சொல்லிட்டு போனானே, நான் இன்னையில இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி வேதத்தை எடுத்து வாசிங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமா இந்த உலகத்துல எது நமக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி மனசு நிம்மதியா இருக்கும். அந்த நிம்மதிய இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் பறிச்சிக்க முடியாது. நான் கூட யோசிச்சேன், நீ எங்களை விட நல்லா படித்தவன், திறமசாலி, உண்மையானவன், ஒழுக்கமானவன், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவன், இந்த ஊரில் உன்னால எங்களை விட அதிகமாக சம்பாதிச்சு எங்களை விட உயர்வான ஒரு இடத்துல வாழ முடியும். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு படிப்பறிவு இல்லாத, சுகாதார குறைவான, மூட பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கிற இந்தியாவுக்கு போக போகிறேன். அப்போவே இதை விட அதில் ஏதோ ஒன்று அதிகமாக கிடைக்கிறனால தானே அப்படின்னு அப்போவே யோசித்தேன். இன்னைக்கு தான் அது உலகம் கொடுக்க முடியாத ஒரு நிம்மதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீ சந்தோஷமா இந்தியாவுக்கு போயிட்டு வா. நாங்கள் 3 பேரும் சேரும் போதெல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். உன்னை மிஸ் பண்ணும் போதெல்லாம் உனக்காக ப்ரே பண்ணுவோம். அடிக்கடி லெட்டர் போடு, நாங்களும் உனக்கு லெட்டர் போடுவோம். அது உனக்கு ரொம்ப தூரம் இல்லையா ஹேண்ட்ஸ்? ரொம்ப தூரம் தான்டா. அயர்லாண்ட்ல இருந்து இந்தியாவுக்கு எப்படியும் 12,000 இருந்து 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் இருக்கும். எப்படியும் போய் சேரதுக்கு ஒரு 6 மாசம் இல்லை 7 மாசம் ஆகும்டா. ஒருவேளை சூயஸ் கால்வாயை திறந்துட்டாங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம். ஆனா அதை திறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் அதை திறக்க 20 வருஷம் ஆயிரும் நினைக்கிறேன். எது எப்படியோ அவ்வளோ தூரம் இருக்கிற இந்தியாவுக்கு நான் போய் தான் ஆகணும். அவ்வளோ தூரம் இருக்காடா? ஆத்திர அவசரத்துக்கு எட்டி பார்க்க முடியாத, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? இந்த ஆண்டவர் இங்கிட்ட எங்கேயாவது உன்னை ஊழியம் பார்க்க சொல்லலாம்ல? ஐயோ, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நோனோ, யாரும் கண் கலங்க கூடாது. எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கு. எங்களோட ஒரே நண்பன், எங்க கூட 24 வருஷம் ஒன்னா வளர்ந்த ஒருத்தன், எங்களோட ஒரே பள்ளிக்கூடத்தில் படிச்சு 24 வருஷம் ஒன்னா வளர்ந்த ஹேண்ட்ஸ், தி கிரேட் ஹேண்ட்ஸ், இன்னைக்கு இந்தியாவுக்கு போறான்னு சொல்றது பெரிய பெருமைடா. உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கன்னு சொல்றது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன இனி பார்ப்போமா மாட்டோமா அப்படின்னு நினச்சா மட்டும்தான் கொஞ்சம் ஓகே. நாங்கள் இருக்கோம் உனக்கு. நீ போயிட்டு வா ஹேண்ட்ஸ், நம்ம பார்ப்போம். நாளைக்கு தானே, நாளைக்கு நம்ம நேராக போர்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துடுறோம். நீ போயிட்டு வா ஹேண்ட்ஸ், நம்ம நாளைக்கு சந்திப்போம். உனக்கு டவுனில் ஏதாவது வாங்கணுமா? வாங்கணும்னா சொல்லு, நாங்கள் வாங்கிட்டு நாளைக்கு நேரடியாக போர்ட்டுக்கு வந்துடுறோம். வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லைடா. அதுதான் ஒரு வாரமாக பார்த்து எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணி வச்சிட்டீங்களே. நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்ப்போம். பாய். ஓகே, அப்போ நாளைக்கு பார்ப்போம். பாய். ஆண்டவரே, என் நண்பர்கள் என்னை அதிகமாக நேசித்த என் தோழர்கள் இவர்களை விட்டு பிரிந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் நீர் என் நண்பனாக என்னோடு கூட இருக்கிறீர். உமது சோஸ்திரம், மிக்க நன்றி.
மிக்க நன்றி ஆண்டவரே. என் நண்பர்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அவங்க இந்த ஊர்ல நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என்ன தம்பி, ஊரை விட்டு வந்து 1 மாசம் ஆகுது. இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஊரெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. ஆனா சூடு தான் ரொம்ப ஹீட்டா இருக்குது, தாங்க முடியல. ஹேன்ஸ், இது அக்டோபர் மாசம்தான், இதையே தாங்க முடியலன்னு சொல்றீங்களே. இன்னும் ஏப்ரல் மே மாசம் கத்திரி வெயில் அடிக்கும். பயப்படாத, பழகிரும். அது கூட பரவாயில்லையா? ஆனா தமிழ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதே. கண்டிப்பா கஷ்டமா தானே இருக்கும். நமக்கு இங்கிலீஷ்ல மொத்தமே 26 எழுத்து தான். ஆனா தமிழ்ல 247 எழுத்து. கஷ்டமா தானே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த தமிழ் உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி. அப்படின்னா இந்த மக்களும் ஓல்ட் டைரிஸ் மாதிரி தான் இருப்பாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த மக்கள் புதிய காரியங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கறவங்க. அது தங்களுக்கு ஒத்து வருமான்னு பார்ப்பாங்க. நம்ம சொல்ற காரியம் சரின்னு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அதை ஏத்துக்க அவங்க தயங்கவே மாட்டாங்க. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் ஒரு காரியம் சரின்னு பட்டா அதை விடவே மாட்டாங்க. அதுக்கு இல்லையா, பொதுவா தொன்மையான மொழிகளை உடைய மக்கள் பாரம்பரியமான மூட பழக்க வழக்கங்களில் சிக்கி இருப்பது நிஜம்தானே. அந்த வகையில் தமிழ் மொழி மிக தொன்மையான மொழி. தமிழ் மக்களும் பாரம்பரியமான மூட பழக்க வழக்கங்களில் சிக்கியிருப்பார்கள் தானே. தமிழ் இலக்கியங்கள்ல மூட பழக்க வழக்கங்கள் ரொம்ப கிடையாது. மக்களை நல்வழிப்படுத்துகிற திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிக்கடுகம் போன்ற இலக்கியங்கள் நிறைய இருக்குது. இது போக தெய்வத்தை மனதார நினைத்து உருகி பாடுகிற தேவாரம், திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்களும் இருக்குது. இந்த 2 இலக்கியங்களிலும் மூட நம்பிக்கைக்கு இடமில்லை. தமிழர்களுடைய இலக்கியத்தின் சிறப்பு இதுவாகத்தான் இருக்குது. அதனால இந்த மக்கள் ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திப்பாங்க, ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க. நீங்க கூட திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஐயா. அதுவும் கடவுளின் கிருபையால் தான். இந்த மொழியை படிக்கவும் இதுல பாண்டித்யம் பெறவும் கர்த்தர் கிருபை புரிந்திருக்கிறார். எனக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல தமிழ் ஆசிரியரா பணிபுரிகிற மகாவித்வான் ஹைச்சே கிருஷ்ணா பிள்ளை தமிழ் ஆசிரியரா இருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்களும் அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழ் மக்கள் தமிழ் மொழியை தங்கள் உயிரை விட அதிகமா நேசிப்பாங்க. அதனால தமிழ் மொழியை தப்பில்லாம நீங்க பேச பழகிடணும். இலக்கண பிழை இல்லாம எழுதவும் பேசவும் படிக்கணும். அப்போதான் சுவிசேஷத்தை சரியா நீங்க சொல்ல முடியும். சரி ஐயா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே தமிழ்ல தவறில்லாம பேச நான் பழகிக்கிறேன். நான் கூட தமிழ் மொழியை முழுசா படிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா என் வாழ்நாள் முழுவதும் தமிழை படிச்சுக்கொண்டே இருப்பேன். என்னுடைய கல்லறையில கூட இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்னமோ தமிழ் மொழியில் ஒரு உயிர் இருக்கிறதா நான் உணர்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஊழியரே. ஐயா, நான் தெரியும், உங்க பேரு ஹான்ஸ். சாயர்புரத்தில் உள்ள போப்பையர் உங்களை பற்றி முழு விவரத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி ஏற்கனவே எனக்கு அனுப்பி வைத்துள்ளார். சாயர்புரம்
அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் நீங்கள் எத்தகைய ஊழியங்களை நிறைவேற்றினீர்கள் என்று, அதன் மூலம் எவ்வளவு குடும்பங்கள் கட்டப்பட்டது என்றும் நான் அறிவேன். இந்த கிராமங்களில் உங்களைப் போல இளம் துடிப்புள்ள வாலிபர்கள் அநேகர் தேவை. உங்கள் வரவு இந்த கிராமத்தின் நல்வரவாக அமையட்டும். ஐயா, உங்கள் தமிழ் கேட்க மிக இனிமையாக உள்ளது. மிக்க நன்றி. இனிமை என்னுடைய பேச்சில் அல்ல, தமிழ் மொழியில் உள்ளது. பிழையின்றி பேசும் தமிழும் பிழையின்றி எழுதும் தமிழும் இனிமையாகவே இருக்கும். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். தெரியும், தங்களுக்கு என்ன சந்தேகம் என்பது தெரியும். சமயப்பணி செய்ய வந்த போப்பையரும் கால்டுவல் ஐயரும் இப்படி சமுதாய பணியில், அதுவும் மொழி பணியில் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்களே, இது சுவிசேஷ பரப்புரைக்கு உகந்ததுதானா என்று ஒரு கேள்வி சரிதானா? 100% உண்மைதான் ஐயா. ஒரு தேசமானாலும் சரி, நாடானாலும் சரி, மக்களானாலும் சரி, அவர்கள் குறித்து சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவர்களது இலக்கியத்தை சரியா படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது இலக்கியத்தை படிப்பதற்கு அவர்களது மொழியை பிழையின்றி கற்க வேண்டும். அவர்களது இலக்கியத்தை படிப்பதன் மூலமாகவே அவர்கள் நடைமுறை பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இவைகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இவைகளை அறிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முயற்சிப்பது வெற்றியாக அமையாது. உண்மைதான் ஐயா. ஆனால் நம்முடைய நேரத்தை எல்லாம் சுவிசேஷ ஊழியத்திற்கு செலவிடாமல் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு செலவிடும் போது நம்முடைய ஊழியத்திற்கு தடையாக அமையாதா? உதாரணமாக, நீங்கள் உங்கள் பொழுதின் பெரும் பகுதியை தமிழ் இலக்கணங்களை கற்று தமிழில் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு புதிய இலக்கணத்தையே எழுதி கொண்டிருக்கிறீர்களே, இது எதன் அடிப்படையில், எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ராப்பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை ஐயா. அதாவது, ஒரு மொழி என்பது அதை பேசுகிற மக்களின் மூச்சு காற்று போன்றது. மொழி அழிந்துவிட்டால் அது அந்த இனம் அழிந்ததாக பொருள். தமிழ் மக்கள் மீது அன்பு வைத்ததால் இவர்கள் நல்வாழ்வுக்காக, இவர்களுக்கு நற்செய்தியை சொல்வதற்காக அயர்லாந்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தேன். இந்த மக்களை நேசிப்பதற்காக இவர்கள் மொழியை கற்றேன். அந்த மொழி என் சுவாசமாக மாறிவிட்டதையும் அறிந்தேன். இந்த மக்களுக்கு நான் செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு காரியம் உண்டு என்றால், இவர்கள் மொழியை வளர்த்தெடுக்க அதிலே மறைந்திருக்கிற ரகசியங்களையும் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் கண்டு அறிந்த சில உண்மைகளை, இந்த தமிழ் மக்களுக்கு தெரியாத சில உண்மைகளை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இது இவர்கள் மீது நான் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். இந்த புத்தகத்தை குறித்து தமிழ் உள்ளளவும் பேசப்படும் என்பது எனக்கு தெரியும். அப்படி பேசப்படும் போதெல்லாம் நான் சுமந்து கொண்டு வந்த இந்த நற்செய்தியும் பேசப்படும். நற்செய்தியாகிய இயேசு கிறிஸ்துவும் பேசப்படுவார். ஐயா, நீங்க சொல்லுகிற காரியங்களை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் அதை உள்வாங்கி புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு புலமை இல்லை என்று புரிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் என் கண்களுக்கு முன் தெரிகிறது. இந்த மதராசப்பட்டினம் உள்ளளவும் தமிழ் மொழி பேசப்படும் காலம் வரைக்கும் கால்டுவல் ஐயர் என்ற உங்களுடைய பெயரும் நிலைத்து நிற்கும். தம்பி, இந்த விஷயத்துல நாம் ஒன்றை மட்டும் மறந்துவிடக்கூடாது. நாம் எதை செய்தாலும் அதை கத்தற்கென்று செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் செய்கிற பணி எதுவாக இருந்தாலும் அது மிக சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்ல, நாம் நம்முடைய புகழுக்காகவோ நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காகவோ ஏதாவது செய்தால் அது பாபேல் கோபுரம் போல் நொறுங்கிவிடும். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்தால் அது நிலைத்து நிற்கும். நாம் செய்கிற சுவிசேஷ ஊழியமானாலும் சரி, துண்டு பிரதி ஊழியமானாலும் சரி,
கல்வி பணி ஆனாலும் சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு என்று செய்தால் மட்டுமே அது நிலைத்து நிற்கும். அதை விட்டு பணத்துக்காகவோ பேர் பிரஸ்தாபத்திற்காகவோ நாம் அதை செய்தால் அது நமக்கே தீங்காக மாறிவிடும். ரொம்ப நல்லது ஐயா. நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களை நான் என் மனதிலே வைத்துக் கொள்ளுவேன். எனக்கு ஒரு சின்ன ஆசையா, நம்முடைய இடையங்குடி ஆலயத்திலே நீங்கள் வைத்திருக்கிற இந்த ஆலய மணியிலே ஜாய்பல் இசைக்கிறீர்களே, அதை கற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறது. கொஞ்சம் கற்றுத்தருகிறீர்களா? ஓ, தாராளமாக வாருங்கள். போம், இன்றைக்கே கற்றுத்தருகிறேன். சபையார்களே, உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதத்தை குறித்து பேசப் போகிறேன். பெரியோர்களே, ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெருவழியாக நடந்து செல்கிறார். ஏராளமான மக்கள் கூட்டம் அவரை நெருங்கி வருகிறது. இந்த ஊரிலே ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு தீராத வியாதி ஒன்று பிடித்திருந்தது. அது பல ஆண்டுகளாக இருந்தது. நான் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைத்துவிடும் என்று விசுவாசித்தாள். எனவே அந்த பெண் கூட்டத்தில் முந்தி அடித்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் அருகில் வந்து அவரை தொட்டுவிட்டாள். உடனே அவளுக்கு சுகம் கிடைத்தது. சரி, இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடம் சுகம் பெற்றது யார்? ஐயா நம்ம கிட்ட கேள்வி கேட்டு சிக்கத்தை கொடுத்துருக்காரு. நம்மள குழப்பிடுவாங்க. சொல்லுங்க, அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை? சொல்லு போகணும் பார்த்தா நம்ம கிட்டே கேள்வி கேட்டு என்ன எல்லாரும் தலையை குனிஞ்சிட்டீங்க? அந்த பெண்ணுக்கு எப்படி சுகம் கிடைத்தது? அந்த பொம்பளையாளுக்கு பேய் பிடிச்சிட்டு அவளை சாமியார் கூட்டிட்டு போனாங்க. அங்க அவளுக்கு சாமியாடி பேயை விரட்டிட்டாரு. இதுதான் நடந்தது. அப்படி இல்ல, அந்த பெண்ணுக்கு நீண்ட நாட்களாக உதிரப்போக்கு இருந்துச்சு. அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை தொட்டா சுகம் கிடைக்கும்னு நம்பி வந்து தொட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை தொட்ட உடனே சுகம் கிடைச்சிருச்சு. எங்க நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை தொட்டால் சுகம் கிடைக்கும். ஆண்டவரே, இவ்வளவு பேதையான கேள்வி அறிவற்ற ஜனங்களுக்கு எப்படி நான் நற்செய்தியை சொல்ல போகிறேன்? எப்படி இவர்களை விசுவாசத்திற்குள் நடத்தப் போகிறேன்? எப்படி இவர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்க போகிறேன்? பிரமிப்பா இருக்கிறதே. என் ஆண்டவரே, என் தேவனே, காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் களிப்போடு சபையோர்களே, கடந்த முறை உங்கள் மத்தியிலே நான் வந்திருந்த பொழுது உங்களுக்கு வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை தொட்டதினாலே சுகம் பெற்ற ஒரு பெண்ணை குறித்து கற்றுக் கொடுத்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? ஐயா, நீங்க அந்த சுகமடைந்த பெண்ணை பத்தி ஒரு நாள் கத்து கொடுத்துட்டு போனீங்க. ஆனா எங்க சபை ஊழியரோ அத 3 மாசமா மறுபடியும் சொல்லி எங்க மனசுல நல்லா பதிகிற மாதிரி வச்சுட்டாரு. சபை ஊழியருக்கு மிக்க நன்றி. கற்றுக்கொண்ட சபையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சபை நற்குணசாலிகளாக மாற வேண்டுமானால் வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தை படித்தும் நற்குணசாலிகளாக மாறவில்லை என்றால் அவர்கள் பிசாசினுடைய பிடியில் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்கிறவங்கள மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி வாழவும் செய்யணும். கீழ்ப்படிலன்னா நம்மளை நாமே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். கீழ்ப்படிந்தா நமக்கு ஆசீர்வாதம். ஐயா, போன வருஷம் நீங்க வரும்போது என் உடம்புல ஒரு பலவீனம் இருந்துச்சு. நான் ஆலயத்துக்குள்ள வராம வெளியிலேயே நின்று கேட்டுட்டு இருந்தேன். அந்த பெரும்பாடு உள்ள பெண் ஏசு கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கையினாலும் அவரை போய் தொட்டதாலும் அவளுக்கு சுகம் கிடைச்சதுன்னு நீங்க சொன்னீங்க. நானும் அது கேட்ட உடனே என் மனசுல, இயேசுவே உம்மை நம்புகிறேன்,
உம்மை தொட வேண்டும் என்று விரும்புகிறேன், நீர் எங்கே இருக்கிறீர் அப்படின்னு கேட்டேன். நான் கிறிஸ்தவ அல்லாததுனால ஆலயத்துக்குள்ள வர பயந்து ஒவ்வொரு நாளும் வாசலில நின்று உம்மை நம்புறேன் இயேசுவே, உம்மை தொட விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சேன். ஒரு நாளில் எனக்கு பூரணமா சுகம் கிடைச்சது. அதை சபை ஊழியர் ஐயாவிடம் சொன்னேன். அவங்க என் வீட்டுக்கு வந்து எனக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. இப்பொழுது நான் ஞான ஸ்நானம் பெற ஆயத்தமா இருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இவ்வளவு மந்தமா இருக்கிறார்கள் என்று வேதனையோடு உம்மை நோக்கி பார்த்தேன். ஆனால் நீரோ வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த பெண்ணிலே கிரியை செய்கிறவராயிருக்கிறீரே. உம்முடைய அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. உம்முடைய வல்லமை எல்லாவற்றையும் தாண்டி செல்லும் என்பதற்கு இதுவே சான்று. கர்த்தராகிய இயேசுவே, நீரே கர்த்தர், நீரே ஆண்டவர். நீ இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து அவருக்கு உத்தம சாட்சியாய் வாழுவேன் என்று உறுதியின் அடையாளமாக பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் வெளிப்புற அடையாளமாகிய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? ஆமையா, அதையே விரும்புகிறேன். சபை ஊழியரே, நீங்கள் இந்த பெண்ணுக்கு கர்த்தருடைய ஜெபத்தையும் 10 கட்டளையையும் விசுவாச பிரமாணத்தையும் கற்றுக் கொடுத்துள்ளீர்களா? ஆமாம் ஐயா, கற்றுக் கொடுத்துள்ளேன். அதை அந்த பெண் ஐயம் தீர கற்றுக்கொண்டார்களா? ஆமா ஐயா, அது ஐயம் தீர கற்று மனப்பாடமா உச்சரிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். ரொம்ப நல்லது. கடந்த 6 மாத காலமாக சபை கூடி வருவதை கடைபிடித்து வருகிறீர்களா? கடந்த 6 மாத காலமாக தவறாமல் ஆராதனைகளில் பங்கு பெறுகிறார்கள். கடந்த 6 மாத காலமாக குடும்பத்திலும் சபையிலும் சங்கத்திலும் சமுதாயத்திலும் அக்கம் பக்கத்து வீட்டார் மத்தியிலே சண்டை சச்சரவு இல்லாமல் வழக்கு வியாக்கியங்கள் எதுவும் இல்லாமல் அமைதலான குடித்தனம் நடத்துகிறார்களா? ஆமா ஐயா, எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாம கிறிஸ்தவ நற்குணம் உள்ளவர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்று மாலையே இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தினருக்கும் நாம் ஞானஸ்நானம் கொடுத்து விடலாம். இதனால் சபைக்கு அறிவிப்பது என்னவென்றால், சபை நடுவே எழுந்து நிற்கிற இந்த பெண் கிறிஸ்துவையும் அவருடைய போதனையையும் விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடப்பேன் என்று சொன்னபடியாலும் கடந்த 6 மாத காலமாக சபை ஊழியரின் பார்வையிலே பிராது ஒன்றும் இல்லாமல் ஜீவனம் பண்ணுவதினாலும் இவர்களாகவே ஞானஸ்நானம் எடுத்து சபையில் சேர விரும்புவதாலும் இன்று மாலை இந்த பெண்ணுக்கும் பெண்ணை சார்ந்த வீட்டாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு சபையிலே அங்கத்தினர்களாக சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். என்னடா, ஊருக்குள்ள எதுவும் விசேஷம் இருக்கா? விசேஷம் வருதா இல்லை முதலாளி வந்துட்டு? அது எப்படி முதலாளி, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஊர்ல எங்க என்ன எப்ப நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்க? ஹி ஹி ஹி, அதனால தான் அவங்க முதலாளியும் நான் கணக்கு பிள்ளையாயும் நீங்க தலையாரியும் இருக்கீங்க. அதாவது ஒருத்தன் நடைய வச்சே சொல்லிடணும். அவன் சந்தோஷமா இருக்கானா, கஷ்டமா இருக்கானா, கோபமா இருக்கானா, அவன் கையில காசு இருக்கா? எவன் எப்படி போனா நமக்கு என்ன சாமி? நம்ம வெள்ளமே பார்த்தோமா, வயக்காட்டை விசாரிச்சோமா, காசு எண்ணி கல்லாவில் போட்டோமா இருக்கலாம். அப்படி இல்லை, நம்மளை தினமும் 4 பேர் பார்க்க வரானுங்க. வர்றவன் கையில் காசு வச்சிருக்கானா கத்தி வச்சிருக்கானான்னு கணிக்க முடியல. குத்துறவனும் கும்பிட்டுட்டு தான் வரான். ஐயா, நீங்க இந்த ஊர்க்காரர் சமீன், நீங்க முன் ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்க அப்படியா உங்க காலை ஓட்டிய வளர பயலுக. நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுதான். சரி, அது இருக்கட்டும். இந்த வேதக்கார பயல்வ எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்களே, எதுக்கு? அது அந்த வேதக்கார கோயில ஏதோ விசேஷம் போல. யோ யோ, தலையாரி மாதிரியா பேசுற? ஏதோ விசேஷம் போல இருக்குன்னு இழுக்கிற. நீ ஒரு ஊர் தலையாரியா? உனக்கு என்ன விசேஷம் ஏது விசேஷம்னு தெளிவா தெரிய வேண்டாமா? போயா, போய் கேட்டு வா. சாமி, என்ன விசேஷம் அடியானுக்கு தெரியும், சொல்லட்டுமா? யோ பாத்தீரா, ஒரு வம்சம் 3 தலைமுறையா நம்ம ஜமீன்ல கணக்கு எழுதுறாங்க. அப்படின்னா சும்மா இல்ல, விவரம் இருக்குது. கணக்கு பிள்ளைனா சும்மாவா? நம்ம ஜமீன் உள்ள 178 புளிய மரத்துல எத்தனை புளியங்காய் மரத்துல கிடக்கு, எத்தனை புளியம்பழம் பூமியில கிடக்குன்னு எப்ப கேட்டாலும் சொல்லுவாரு. அவரை மீறி ஒரு காக்கா குருவி கூட நெல்மணியா ஜமீன்ல இருந்து பொறுக்கிட்டு போயிட முடியுமா? இப்படி எனக்கு தெரியாம பொறுக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவாரா? அதானே கணக்கு பிள்ளை. கொஞ்சம் அடங்குறீங்களா? இந்த சோறு திங்கிறதுக்குன்னே கோயிலுக்கு போறாங்களே, அவங்களுக்கு என்ன விசேஷம்னு சொன்னேன்? இதம்மா, அவங்க கோயிலுக்கு ஏதோ ஆண்டு விழாவா. ஓஹோ, ஆண்டு விழா கொண்டாடுற அளவுக்கு அந்த நாய்கள் பெரிய ஆளுக்கள் ஆயிட்டானுங்களா? விளங்கிடும் ஜமீன்.
எஜமா மன்னிக்கணும், அந்த பயலுக ஆண்டு விழாவிற்கு யாரோ துரை வராரு போல இருக்கு. துறையா? அதிகாரத்துல உள்ள துறையா இல்ல ஆன்மீகத்துல உள்ள துறையா? இந்த பயல்களை நம்பி அதிகாரத்தில் உள்ள துறை மாதிரி யார் வருவா? எல்லாம் இந்த மதத்தை பரப்புவதற்கு வர துறைதான். ஆனாலும் துறை தானே, நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். அப்படி சொல்றீங்களா? அதுவும் சரிதான். ஆனா அதுக்காக நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. சரி, ஏல நீ போய் கருப்பனை வர சொல்லு. ஏல நீ போய் 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிட்டு வா, அப்புறம் பாரு கூத்த. சாமி, எந்த மேடை ஏறி என்ன ஆட்டம் போட போறேன்னு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. கணக்கு துறமாற எதிர்த்து நம்ம நேரம் மோதக்கூடாது. அரசாங்கமும் அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? யாரையாவது ஏவி விட்டு அவங்கள விரட்டணுமே தவிர நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட கூடாது. என்ன நான் சொல்றது சரிதானே? இப்படி செஞ்சாதானே நீங்க முதலாளி. அந்த வந்துட்டாங்க பாரு, சொன்ன மாதிரியே கருப்பனும் வந்துட்டான், பாட்டிலும் வந்துட்டு. என்ன கருப்பா, நல்லா இருக்கியா? வேலை வெட்டிக்கலாம் போறியா? நம்ம ஜமீனை உன்ன மாதிரி வேலை செய்கிற ஆட்களை தானப்பா நம்பி இருக்குது. இந்த ஜமீன் இப்படி நிக்கிறான்னா அதுக்கு காரணமே கருப்பன்தான். உன்ன மாதிரி உத்தமமான விசுவாசமான வேலைக்காரங்க இருக்கிறதுனால தான் இந்த புதூர் ஜமீன்ல என்னை எதிர்த்து ஒரு ரூபாயிலும் வாய் பேச முடியல. சுத்தி இருக்கிற 18 பட்டி கிராமத்திலும் ஜமீனுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு காரணமே நீந்தாயா. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க என் குல தெய்வம் தாமி, என்ன செய்யணும் சொல்லு சாமி, அப்படியே செஞ்சுட்டு வந்து நிப்பான் இந்த கருப்பை. இந்த வேதக்கார பயல்வ கோயில்ல ஏதோ விசேஷம் போல இருக்கு, அதை கொண்டாட சாராய ஊரல் போட்டு இருக்கானுங்க. அதுல 2 பாட்டில் ஜமீனுக்கு போய் அனுப்பி வச்சுட்டானுங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. உடனே எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்தது. அதான் உன்னை கூப்பிட்டுட்டேன். என்ன சொல்றீங்க ஜமா? அந்த பயலுக குடிக்க மாட்டாங்களே. மொடா குடிக்காரனா இருந்தா கூட அந்த கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா குடியே விட்டுருவாங்களே. இது அவங்க போட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பேரை சொல்லி ஊருக்காரன் வேற எவனாவது போட்டு இருப்பான். இது நமக்கு எதுக்கு? இந்த கருப்பா வச்சுக்கோ, அதை கொஞ்சம் குடிச்சு பாரு. அது நம்ம ஊரு சரக்கு தானா இல்ல வெளியூருக்காரன் யாரும் இங்க வந்து வித்துட்டு போறானான்னு கொஞ்சம் பாரு. அட, இது நம்ம மாசானத்து சரக்கு, நம்ம பய போட்டிக்கிற சரக்கு ஏச்சமா. இதுக்கும் அந்த வேதக்காரங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. டேய் கருப்பா, அந்த வேதக்கார பயல்களை சாதாரணமா நினைச்சிடாத. அவங்களுக்கு ரொம்ப கொழுப்பா போச்சு. நம்ம கோயிலுக்கு வரி கட்ட மாட்டேங்கிறானுங்க, நம்ம கோயில் குளத்துக்கு கொடை கொடுக்க வர மாட்டேங்கிறானுங்க. அது மட்டும் இல்லப்பா, நம்ம கோயிலுக்கு வர்றவங்கள மதிக்க மாட்டேங்கிறானுங்க. ஓஹோ, நம்ம ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? ஆமா கருப்பா, உனக்கு தெரியும், எவ்வளவு குடிச்சாலும் ஊர் உலகத்தை மதிக்கிற பையன் நீ. என்ன பார்த்துட்டா அப்படியே விலகி போயிருவ. ஆனா இந்த வேதக்கார பயல்களுக்கு மட்டும் மரியாதையே தெரியலப்பா. நம்ம ஊருடைய கலாச்சாரம், நாகரிகம், கட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுவானுங்க போல. ஆமாங்கய்யா. இந்த துறமாரோட சேர்ந்து இவனுங்களும் துறமாரியா ஆயிரலான்னு நினைக்கிறானுங்க. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா? இந்த பயல்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ குடிப்பா, இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கோ. இது நம்ம ஊர் பயல்களை சொல்லி குற்றம் இல்ல. இந்த துறை ஒருத்தன் ஊருக்குள்ள வரான் பாரு, அவன் பார்க்கிற பார்வை, அவனை முதல்ல விரட்டணும். அவனை விரட்டுல இந்த பயலுவை தானா திருந்துவானுங்க. என்ன நான் சொல்றது புரிதா கருப்பா? ஆமா ஐயா, நீங்க சொல்றது 100க்கு 100% உண்மைதான் ஐயா. போய் ஒரு கை பார்த்துட்டு வா கருப்பா. இந்த ஊருக்கு ஒண்ணுன்னா நீ தான் இருக்க, நீ தான் இந்த ஊரை காப்பாற்றணும். அவனுங்க ஏதோ ஒரு விழா கொண்டாடுறானுங்களாம். போ, போய் அங்க போய் அந்த துறைய 4 வார்த்தை கேட்டுட்டு வா. சரிங்கம்மா. யாராது எங்க ஊர்லயே வந்து எங்க மக்களே கிடைக்கிறது? விட மாட்டான்டா இந்த கருப்பன். கலக்கிட்டீங்க ஏசம்மா.
சரியான வேட்டை நாய சரியா உசுப்பி விட்டீங்க. இது வேட்டைய கவ்வாம விடாது. சரி, நம்ம வேலை முடிஞ்சுது. நான் அரண்மனைக்கு போறேன். நீங்க வேட்டையை பார்த்துக்கோங்க. வரட்டும், போய் பார்ப்போமே என்னதான் பண்றாங்கன்னு. என்ன ரசம் கொடுத்து நம்மள மக்கள்லாம் மாத்துறாங்க. ஒரு கையோட விட மாட்டேன். இன்னையோட ஊரை விட்டு காலி பண்ணணும். ஆலயத்துக்கு போங்கய்யா. ஐயா ஐயா தயவு செய்து போங்கய்யா. ஐயா ஐயா. பொறுமை பொறுமை. எதுக்குய்யா? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர்றீங்க? என்ன நடந்துச்சு? ஐயா, கருப்பா ஒரு ரவுடி இருக்காயா, இந்த ஊருக்குள்ள பெரிய ரவுடியா. அவன் யாராலும் எதிர்க்க முடியாதுயா. அவன் நல்லா குடிச்சிருக்கான் போல. ஒரு மாதிரியா வாராயா. ஐயா, கருப்புங்கிறது மனுஷன் தானே, மதம் பிடித்த யானை இல்லையே. ஐயா, அவன் நம்ம ஊரு தான்யா. அவன் என் சொந்த அக்கா மகன்யா. என்ன என்ன ஏன் அவனுக்கு இவ்வளவு பயந்து ஓடி வர்றீங்க? அதுக்கு இல்லையா, அவன் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாயா. அவன் அடிக்க வருவாயா. துறைய ஒரு வார்த்தை கூட தப்பா பேசிடக்கூடாதுன்னு அதுக்கு தான் ஏன் பயந்து கிடக்குறேன். ஐயா, நாங்க இந்த ஊழியத்துக்கு வரும்போதே எங்களுக்கு தெரியும். நாங்க நாட்டை விட்டு கிளம்பும் போதே இதெல்லாம் எதிர்பார்த்து தான் கிளம்புவோம். இங்க வந்து ராஜா மாதிரி வாழவோ மந்திரி மாதிரி ஆட்சி பண்ணவோ வரல. எங்க உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படிங்கிற பத்திரத்துல கையெழுத்து போட்டு தான் நாங்க கப்பல்ல ஏறுவோம். எங்களுக்கோ எங்கள் உயிருக்கும் என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நாங்க தான் அப்படிங்கிறத சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறோம். ஐயா, இந்த ஊருக்கு நாங்க வந்தது வாழ்றதுக்கு இல்ல, சாகிறதுக்கு. நாங்க வந்தது அறியாமையில் கிடைக்கிற உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான். பலவிதமான மூட பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள், கல்வி அறிவு இல்லாததுனால படித்தவர்கள் சிலர் படிக்காதவர்களை அடிமையா வைத்திருக்கிறதே மாத்தணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் எங்க ஆசை. கருப்பன் வரட்டும், வந்து என்ன தூசண வார்த்தையில் திட்டட்டும், முடிஞ்சா என்ன அடித்துக் கொள்ளட்டும். நான் பயந்து ஓட மாட்டேன். எனக்கு கருப்பனையும் அவன் பிள்ளைகளையும் உயர்த்தணும். கருப்பன் குடும்பம் இந்த ஊர்ல படிச்ச குடும்பமும் மாறணும். கருப்பனும் அவன் குடும்பமும் உயர்ந்த நிலைக்கு வரணும். இதுதான் என் விருப்பம். நான் பயந்து போக மாட்டேன், ஓட மாட்டேன். அவனுக்காக ஜெபம் செய்ய போறேன். எனக்கெதிராய் ஓர் ஆலயம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கெதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். மாசனம், மாசனம் நில்லுப்பா கொஞ்சம். என்ன கருப்பா, காலையில கொடி ஏத்திட்ட போல இருக்கு. கடப்புக்கு வரவே இல்லையே, உனக்கு ஏது சரக்கு? அது நம்ம ஜமீன் காலையிலே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இது எங்க உள்ளது பாரு, இந்த வேதக்கார பயலுக தனியா சாராயம் ஊரல் போட்டுறானுங்க அப்படின்னு கொடுத்தாரு. நான் வாயில வச்ச உடனே சொல்லிட்டேன், இது நம்ம மாசான அண்ணன் சரக்குன்னு. காலையில ஜமீன்தாரா இருக்க வந்து 2 பேர் பாட்டில வாங்கிட்டு போனாங்க. அவங்க அப்படி கேட்டிருக்க மாட்டாங்களே. ஓஹோ, அப்படியே சங்கதி. ஜமீன் நம்மளையே கிறுக்கனாக்க பாக்குறாரா? இப்ப பாரு. இல்லை, 3 பேர் அங்கே நில்லுங்களே. நகண்டிக காருமாதி பண்ணிடுவேன். ஏல, நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனால
பெரிய மனுஷங்க பெரிய மனுஷன் மாதிரி நடக்கத்தால பெரிய மனுஷன் சின்னத்தனமா நடக்கிறீங்களே. உங்களை எல்லாம் மனுஷன் லிஸ்ட்ல வைக்க முடியாதே. அந்த வேதக்கார பயலுக மேல உங்களுக்கு கோபம். அவங்க ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்க. அது அவன் சுதந்திரம். அவன் யாரையும் கும்பிட்டு போறான், கொண்டாடிட்டு போறான். உனக்கு பிடிச்சா பாரு, இல்லைன்னா ஒதுங்கிரு. அதுதானே பெரிய மனுஷன். அதுதானே பெரிய மனுஷன் பண்ற தன்மை. சரி, உனக்கு பிடிக்கல, என்ன செய்யணும்? நேரா போய் நின்னு மோதிப்பாரு. உனக்கு அதுக்கு துப்பு இல்ல. எவனையாவது விட்டு சீ, இது ஒரு பொழப்பு. நீதானே போய் மாசானத்துக்கிட்ட காலையில சாராயம் பாட்டில் வாங்கிட்டு வந்த. அவன்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஜமீன். டேய் கருப்பா, ஜமீனை பேசாத. என்ன ஆளையா நீங்க? 4 காசு கையில இருந்துட்டா கடவுளால நீங்க? இந்த கருப்பனும் கருப்பான சேர்ந்தவங்களும் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எல்லாம் பெரிய மனுஷன். எந்திரிச்சுட்டா வச்சுக்கோ, நீ செத்த. அடுத்தவன் காலை கழுவி குடிச்சிட்டு இருக்கிற உனக்கு இவ்வளவு இருக்குன்னா உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுற இந்த கற்பனை மாதிரி ஆளுகளுக்கு எவ்வளவு இருக்குண்டா? என்ன கணக்கு நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்து எல்லாம் நீ சம்பாதிச்சு சேர்த்ததாடா? இல்ல, ஜமீன் காலை கழுவி ஆட்டைய போட்டு சேர்த்த. என்ன தலையாரி, உன் சொத்து எப்படி? உன் சம்பளத்துல வாங்கினதா? உன் சம்பளத்துல ஒரு ஆட்டுக்குட்டி கூட வாங்கிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். கருப்பு குடிச்சிட்டான், படிக்காதவன், ஒண்ணு தெரியாதுன்னு நினைக்காத. இந்த 18 பட்டி கிராமத்துல உள்ள அத்தனை பேருக்கும் நீ யாரு, உன் சொத்து சொகம் எப்படி, எங்க, எப்படி, யாரை ஏமாத்தி சேர்ந்தது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எனக்கு உயிர் மேல ஆசை கிடையாது, அதனால சொத்து மேலையும் விருப்பம் கிடையாது. உனக்கு ரொம்ப ஆசை, சொத்துக்கு மேல சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்க. டேய், இப்ப சொல்றேன், செத்துருவ. ஜாக்கிரதை. போய் சொல்லு, இந்த கருப்பன் சொன்னான்னு ஜமீன் கிட்டே போய் சொல்லு. இனி அந்த வேதக்கார பயல்களுக்கு ஏதாவது விஷமத்தனம் பண்ணணும்னு நினைச்சீங்க? இல்ல, நினைக்க மாட்டீங்க. போங்க போங்கடா. தம்பி தம்பி. ஐயா வாங்கய்யா வாங்கய்யா. தோத்துறோம்யா தோத்துறோம். தோத்துறோம் தோத்துறோம். ஆமா, நீங்க இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரலையே, ஏன்? கோயிலுக்கு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா நான் வர்றதுக்கு முன்னகுட்டி பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டான்ல. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. அது பாருங்க ஐயா, எனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரு சின்ன சொத்து தகராறு. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேச மாட்டோம். போன வாரம் நடந்த ஒரு சண்டையில கை கலப்பு வந்துச்சு. அதான் கோயிலுக்கு வந்து அவன் முகத்தை பார்க்கணுமேனு நான் வரல. ரொம்ப சந்தோஷம். என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஐயா, சண்டைன்னு வந்துட்டா ஒரு பாடம் பக்கத்துனா இல்லையா? அதெல்லாம் சரிதான். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளுங்க ஐயா. ஆலயத்துக்கு ஏன் நாம வர்றோம்? ஐயா, ஆலயத்துக்கு ஆண்டவரை கும்பிட தான் வரோம். சரி, ஆண்டவர் யாரு? ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் படைச்சாரு, என்னையும் படைச்சாரு, என் பாவத்துக்காக மரிச்சாரு, உயிர்த்தாரு. நான் அவரை நம்புறதுனால எனக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. ஒரு நாள் பரலோகத்துக்கு கூட்டு போவாரு. ஆண்டவரை நம்புறதுன்னா என்னதுயா? ஐயா, நான் உங்ககிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டேன் ஐயா. என்ன விசேஷம்? என்ன அவசரம்? எதுவும் அவசரமான வேலையா இருக்கீங்களா? உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஒண்ணு இல்லையா, என் அண்ணன் வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப நல்லதா போச்சு, நில்லுங்க. ஐயா, இது சரிபட்டு வருமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சரிப்பட்டு வரும். வாங்க, கொஞ்சம் நில்லுங்க. ஐயா, என்ன கண்டுக்காம போறீங்க? இங்க வாங்க வாங்க கொஞ்சம். ஐயா மன்னிக்கணும், ஐயாவை கண்டுக்காமலாம் போகல. நம்மள ஆகாதுன்னு சொன்னவங்க பக்கத்துல வரக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் அப்படி. அண்ணன் தம்பிக்குள்ள என்னையா ஆகாது நோகாதுன்னு? ஐயா, ரோட்டடி வீடு மூத்தவனுக்கு, பம்பு செட்டு வீடு இளையவனுக்கு. இதுதான் எங்க ஐயா கணக்கு. இதுல நான் என்ன செய்யறது? எங்க அண்ணன் என்ன ஏமாத்திட்டான், எங்க அண்ணன் என்ன ஏமாத்திட்டான்னு ஊர் வழியே சொன்னா மனசு சங்கடப்படுறது இல்லையா ஐயா? ஐயா, பிரச்சனை வீட்டு பிரச்சனை கிடையாதுயா, காட்டு பிரச்சனை. எங்க ஐயனுக்கு மொத்தம் 11 ஏக்கர் காடு.
அண்ணன் சொல்லியிருக்காங்க 11 ஏக்கரையும் 5.5 ஏக்கர் 5.5 ஏக்கர்னு பிரிக்க முடியாது. அதனால 6 ஏக்கர் அவங்களுக்கும் 5 ஏக்கர் எனக்கும் பிரிச்சிருக்காங்க. நானும் இதை நம்பி 4 வருஷமா காட்ட பார்த்தேன். போன பண்டிகைக்கு சிறுவகுன்றத்துலேருந்து என் பொஞ்சாதி தம்பி வந்தவங்கிட்ட விவரத்தை சொன்னேன். அவன் இந்த நிலத்தை அளக்கிற சர்வேர் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கான். அவன் என்ன சொல்லுவான், இந்த பாருங்க மச்சான், 1/2 சென்ட் ஆனாலும் அதை 2ஆ பிரிக்கலாம். யார் சொன்னா 11 ஏக்கரு 5.5 மஞ்சள்னு பிரிக்க முடியாதுன்னு? அப்படி தெளிவா புட்டுன்னு வச்சுட்டு போயிட்டான். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா இது? ஐயா, 6 ஏக்கரு 6 ஏக்கர் என்று சொல்லுகிறார்களே, அதில் தான் கிணறு கிடக்கு, பம்பு செட்டு கிடக்கு. இது பொது பாத்தியம். அந்த கிணறும் பம்பு செட்டும் எனக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் தான். அது மட்டும் இல்ல, 1 ஏக்கருக்கு வெறும் பாறை தான் எழுமி நிற்குது. காடுன்னு பார்த்தா கணக்குக்கு 4.5 ஏக்கர் தான் வரும். ஐயா, வருமானம், காசு, பணம், சொத்து, சுகம், இது எல்லாம் கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை வச்சு குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் பிசாசு. குடும்ப சமாதானம், குடும்ப சந்தோஷம், இவைகள் தான் சொத்து சுகத்தை விட மேலானதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஐயா, சமாதானம், குடும்பம், இது பத்தி 2 பக்கமும் யோசிக்கணும்ல ஐயா. ஒருத்தங்க மட்டும் யோசிச்சுட்டு இருந்தா போதாதுல்ல? அதுதான் நானும் சொல்றியா, சமாதானம்னு 2 பக்கமும் நிலைக்கணும். ஒத்த பக்கம் நின்னுக்கிட்டு கூப்பிட்டு இருந்தா ஒரு காலம் சமாதானம் நடக்கவே நடக்காது. நீங்க சொல்றத கேட்டா 2 பேருமே சமாதானத்தை விரும்புறீங்க. ஒரு உண்மையை மட்டும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். சண்டைகள், சச்சரவுகள், சமாதான குறைச்சல், விட்டு கொடுக்காமல் போட்டி பொறாமை இருக்கிற இடத்துல பரிசுத்தமான தெய்வத்தால் வாசம் பண்ண முடியாது. அது வீடாக இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, ஏன் அது ஆலயமா இருந்தாலும் சரி. ஆண்டவர் இல்லாத இடத்துல நீங்க 2 பேரும் குடும்பம் நடத்தினாலும் சரி, காட்டுல வித வச்சாலும் சரி, ஆலயத்துல போய் நீங்க பாட்டு படிச்சாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ ஆண்டவரை விரட்டி அடிக்கிற ஒரு வல்லமை நம்ம போடுற சண்டைக்கு இருக்கு. அவர் நம்ம விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் அவரை விரட்டி அடிப்பதற்கு நீங்களும் நானும் செய்கிற பாவம் போதும். அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். உங்களுக்கு அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச நிலமும் புலமும் முக்கியமா அல்லது ஆண்டவர் முக்கியமா? எது முக்கியம் அப்படின்னு நீங்க தான் முடிவு செய்யணும். இந்த ஆண்டவர் இல்லாமலே நான் நல்லா வாழ்ந்திடுவேன் ஐயா அப்படின்னு சொன்னா காலத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருங்க. 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசாதீங்க, இல்லையா? இந்த ஆண்டவர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது அப்படின்னா இன்னைக்கு இப்பவே ஒப்புரவாயிடுங்க. இல்லையா, எங்களுக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நாங்க காலாகாலத்துக்கு சண்டை போடாம சமாதானமா வாழுவோம் ஐயா. விடிஞ்சா பிரதிஷ்டை பண்டிகை, நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெள்ளைக்காரங்களோட டச்சுக்காரங்க கோயில்ல அவங்களோட சேர்ந்து ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருந்த எங்களுக்கு தமிழ் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயத்தை கட்டியாச்சு. இது முழுக்க முழுக்க உங்க பிரயாசம் தான் ஐயா. இல்லவே இல்லை, ஒரு நாளும் இல்லை. ஒரு மனுஷன் வீட்டை கட்டலாம், ஒரு மனுஷன் நாட்டையும் கட்டலாம், அவன் கோட்டையும் கட்டலாம், பட்டணத்தை கட்டலாம். ஆனால் ஆலயத்தை கட்டுவது கர்த்தராகிய தேவன் தானே ஒழிய தனி ஒரு மனிதனால் அது முடியாது. அதனால இந்த ஆலயத்தை கட்டினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா புகழும் அவருக்குத்தான். அது உங்க பெருந்தன்மையான வார்த்தையா. ஆனால் காலம் உள்ள வரைக்கும் நாங்க உங்களையும் நீங்க எங்களுக்கு செஞ்ச எல்லா காரியத்தையும் மறக்கவே மாட்டோம்யா. கொஞ்சம் நான் சொல்றத கேக்குறீங்களா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வளர்ப்பாங்கான நல்ல தண்ணியே இல்லாத இந்த அவந்தரமான கடற்கரை பூமியில தேவாதி தேவன் அவரை ஆராதிப்பதுங்கிறது ஒரு ஆலயத்தை இந்த
தூத்துக்குடி வடக்கூர் பகுதியில் கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த இடம் அவர் தெரிந்து கொண்ட இடம். இது ஒரு மனுஷனுக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அல்ல. இது தேவனால் தேவாதி தேவனுக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இதுல நம்மளை பயன்படுத்தினார். நீங்க எல்லாம் சாதாரணமான வேலை செஞ்சாலும் இந்த ஆலயம் முழுக்க முழுக்க உங்க பணத்தால கட்டப்பட்ட ஆலயம். ஒரு பைசா கூட நன்கொடை என்று வெளியே போய் வாங்கவே இல்லை. இதை மறந்துடக்கூடாது. இந்த காரியத்தை செய்ய தேவன் உங்களை பயன்படுத்தினார், என்னை பயன்படுத்தினார், அவ்வளவுதான். கொத்தனார் கையில் இருக்கிற கரண்டி மாதிரி கர்த்தருடைய கையில் இருக்கிற வெறும் கரண்டி நீங்களும் நானும். இந்த கோயிலை கட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கரண்டியை தூக்கி மேலே வைக்க முடியாது. அது மாதிரி நான் கட்டினேன் நீ கட்டினேன்னு சொல்லி யாரும் ஒரு நாளும் தன்னை மேன்மைப்படுத்த கூடாதுயா. இது தேவனுக்காக தேவனாலே கட்டப்பட்ட ஒரு வீடு. உண்மைதான்யா, இதுல ஆண்டவர் தான் மகிமைப்படணும். ஐயா, நாளைக்கு பிரதிஷ்ட பண்டிகையில ராபோஜன விருந்து உண்டு இல்லையா? ஆமாம், கண்டிப்பா உண்டு. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஒண்ணும் இல்லையா, போன முறை நீங்க அந்த ஓல ஆலயத்துல திருவிருந்துக்கு வந்திருக்கும் போது எனக்கும் என் சம்சாரத்துக்கும் சண்டை. நீங்க எங்களுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. 2 பேரும் வீட்டுக்கு போய் சமாதானம் ஆகிட்டு அடுத்த முறை வாங்க அப்படின்னு நீங்க விரட்டி வேற விட்டுட்டீங்க. எங்க 2 பேருக்கும் ரொம்ப மனச்சங்கடமா போயிட்டியா. இப்படி நம்ம 2 பேரும் சண்டை போட்டு திருவிருந்துல பங்கு பெற முடியாம போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப அழுதோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க சண்டையே போடலையா, அதான் கேட்டேன். ஐயா, நிஜமாத்தான் சொல்றீங்களா? ஆமா ஐயா, அவர் வீட்டுல இப்ப சண்டையே கிடையாது. ஐயா, நீங்க வந்துட்டு போய் இப்போ 5 மாசம் ஆகுது. வர்ற பௌர்ணமிக்கு அது 6 பிறந்துடும். 6 மாசமா அவர் வீட்டுல சண்டையே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். என் பேட்ரிக்ஸ் திருச்சபையே, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவதற்கு உன்னை போல ஒரு சபையை நான் பார்த்ததில்லையே. கோயில் கட்டணும், பணம் வேணும்னு சொன்னேன். ஒருத்தன் பனைமரத்தை வித்துட்டு வந்து பணம் கொடுத்தான். ஒரு வார்த்தை பேசாம கையில் கிடக்கிறது காலில் கிடக்கிறதுன்னு கலட்டி கொடுத்த உன்னை மறக்க முடியாதையா. சண்டை போட்டா திருவிருந்துக்கு வராதன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 6 மாசமா வீட்டுல சண்டை போடாம இருக்கே, நீ எப்படிப்பட்ட விசுவாசி, எப்படிப்பட்ட பரிசுத்த ஜாதி. நீ நன்றாக இருக்கணும், உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பாங்க, உன் தலைமுறைகள் வாழ்ந்து இருக்கும். இந்திய தேசத்தின் உயர் பதவிகளில் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, தேசாதிபதிகளாக இருப்பாங்க. இந்த ஆலயம் என் ஆண்டவன் வருகை மட்டுமாய் வாழ்ந்து இருக்கும். இப்போது பிரியமான திருச்சபையே, எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. தேவனுடைய வீட்டில் பிரதிஷ்ட பண்டிகையில் நாம் சந்திப்போம்.